Hi, எல்லாருக்கும் வணக்கம். நான் அஸ்வினி வேலு. So I'm doing my MBBS at MAPIMS. So I'm the first ever batch who left this school. So school start ஆகும்போது first yearலேருந்து நான் படிச்சுட்டு இருக்கேன். So actually வந்துட்டு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ மேம், ரீனா மேம் என்னை இன்வைட் பண்ணதுக்கு. அண்ட் ஸ்டேஜுக்கு பின்னாடி இருக்கிற சிவநம்பி சார், என்னோட கிளாஸ் டீச்சர். ஐம் வெரி வெரி ப்ரவுட். ஆக்சுவலி ஹி கால்ட் மீ அண்ட் இன்வைட்டட் மீ. என்னால் டிக்ளைன் பண்ணவே முடியல, லீவும் கொடுக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்து அவருக்காக, மேம்காக, மேனேஜ்மெண்ட்காக நான் வந்துட்டு வந்திருந்தேன். ஸோ ஆல்சோ ஐ வாண்ட் டு தேங்க் சம் வெரி ஸ்பெஷல் பர்சன். ஸோ என் அப்பா, எங்கள் அம்மா செகண்ட் ரோவில் உட்காந்துருக்காங்க. ஸோ நான் இங்கே ஸ்டேஜில் நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு எங்கள் அம்மா, எங்கள் அப்பா தான் காரணம். ஸோ என்ன தான் மார்க் எடுத்திருந்தாலும், என்ன தான் நான் வந்துட்டு மெரிட்டில் போனேன் அப்படி இப்படின்னு இருந்தாலும், எங்கள் அப்பா அம்மா இல்லாமல் என்னால் இங்கே நிற்கக்கூட முடிஞ்சிருக்காது. ஸோ அதான் உண்மை. பிகாஸ் ஒரு கொஸ்டினில் நான் என்னோடய கவர்மெண்ட் சீட்டை மிஸ் பண்ணிட்டேன். இவன் தான் நான் கவர்மெண்ட் கோட்டா தான், பட் அது எங்கள் அப்பா வந்துட்டு சொன்னார். நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஆக்சுவலி, போக முடியலையே ஒரு கொஸ்டின் அப்படின்னு. இப்போ சொல்கிறேன், ஒரு 1 மார்க் 1/2 மார்க்கில் உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் அட்டென்ட் பண்ணுற எல்லா கொஷனையுமே ஹார்ட்ஃபுல்லாக அட்டென்ட் பண்ணுங்கள். எம்சிக்யூ கஷ்டம், நீட்டு கஷ்டம், அதுக்கப்புறம் போனால் அனாட்டமி, பயோகெமிஸ்ட்ரி, ஃபிசியாலஜி எல்லாம் கஷ்டம். அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. கஷ்டப்பட்டுலாம் படிக்காதுங்க, இஷ்டப்பட்டு படிங்க. உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். மேக்ஸ் வரலன்னு சொல்லுவாங்க, ஃபிசிக்ஸ் வரலன்னு சொல்லுவாங்க, எதுவுமே வரல இல்லை, நீங்கள் முயற்சிக்கலேன்னு தான் அர்த்தம். ஸோ எங்கள் அப்பா தான் சொன்னார், என்ன நடந்தாலும் நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இப்போ நான் நிற்கிறேன்னா சும்மா என் பேர் அஸ்வினி, நான் இதனால் வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்கிறத விட, எங்கள் அப்பா மிஸ்டர் வேலு, எங்கள் அம்மா சண்முகலக்ஷ்மி செகண்ட் ரோவில் உட்காந்துருக்காங்க. ஸோ வெரி ஹாப்பி ஃபார் தெம். நான் படித்தேன், நான் பட்டம் வாங்குவேன், எங்கள் அப்பாவுக்கு சம்பாதிச்சு போடுவேன், அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. அவங்க ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு எம்பிபிஎஸ் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, பயோடெக்னாலஜி பண்ணணும் தான் பேஷன். எங்கள் அம்மா சொன்ன ஒரே வார்த்தை, எனக்கு ஒரு டாக்டராக பார்க்கணும் அப்படின்றதுக்காக. யாருக்காகங்க வாழ போகிறோம்? அப்பா அம்மாக்காக தான். அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். எனக்கு இன்னொரு லைஃப் இருக்குது, நான் என் லைஃபு, என் ரூல்ஸுன்னு போயிட்டே இருக்கலாம். பட் அவங்கள சந்தோஷப்படுத்தி பாருங்களேன், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இங்கே இருக்கிற 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, சிபிஎஸ்சிக்கு தனியாக படிக்கணும், நான் போர்டுக்கு தனியாக படிக்கணும், ஜேக்கு படிக்கணும் அப்படிலாம் இல்லை. ஒரே சிலபஸ், ஒரே புக்கு, லாஸ்ட் வரை நீங்கள் அதான் படிப்பீங்க. டிஃப்ரெண்ட் கைட்ஸ்லாம் இருந்தாலும் இப்போவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எல்லாருக்குமே வந்துட்டு படிச்சிருங்க. ஸோ வந்துட்டு மனப்பாடம் பண்ணாதீங்க எதையுமே. மனப்பாடம் பண்ணால் இப்போ ஈஸியாக இருக்கும், பட் நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் வந்தீங்கன்னா மனப்பாடம்லாம் வந்துட்டு அப்படியே தூக்கி போட்டுருவோங்கள. ஸோ அனாட்டமி, பயோகெமிஸ்ட்ரி இதெல்லாம் பயன்படுத்துவாங்க. நீங்கள் எதுவுமே பயப்பட வேணாம், எல்லாமே சிம்பிளான சப்ஜெக்ட் தான். ஸோ என்னோடய பழைய டீச்சர்ஸ்லாம் பார்க்க ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ராஜலக்ஷ்மி மேம், அப்புறம் ஜோதி மேம், ராம் சார், சிவநம்பி சார், இதெல்லாம் பார்க்க ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு ரீசனே வந்துட்டு என் பேரண்ட்ஸை ப்ரௌட் பண்ணணும், என்னோடய டீச்சர்ஸை நான் வந்து ப்ரௌட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஸ்கூல்லேருந்து போய் நான் வந்துட்டு இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது ஆக்சுவலி வெரி வெரி ஹாப்பி. ஸோ எல்லாருமே நல்லா படிங்க. ஸோ இங்கே வந்தவங்க எல்லோரும் சாப்பிட்டு போங்க. ஸோ thank you. Let's have a fun learning experience at MM Vidyashram, Kovilpatti. For admissions call 9651 77777.